ஏங்க என்னாச்சு? மறந்துட்டம்மா, என்ன பண்றது? போச்சு, இன்னைக்கு சுனாமி தான். என்னது? எனக்கெல்லாம் தெரியாது பாப்பா. நான் அப்பா கிட்ட அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உனக்கு பேரை வேணின்னு வச்சதுக்கு பதிலா பெண்ணின்னு வச்சிருக்கலாம். நல்லா போட்டு கொடுக்குறேன். பாப்பா போன வேணா பாரு. அம்மா எனக்கு 5 மணிக்கு கால் பண்ணவே இல்ல. ஐயோ போய் பாப்பா, நீ சொன்னதும் நான் 3 மணிக்கு கரெக்டா கால் பண்ணி சொல்லிட்டேன். இல்ல பாப்பா, அம்மா எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்ல. எனக்கு பொம்மை வேணும். நாங்க இந்த பில் போடுங்க. எனக்கு பொம்மை வேணும். இருமா இருமா இருமா, அழாத. என்ன அழாத? என்ன சத்தம் நின்னுடுச்சு? சமாதானம் ஆயிட்டாலோ? அப்பா வாங்கி கொடுத்துட்டீங்களா? அது பாரு. சந்தோஷம். என்ன பாப்பா பிடிச்சிருக்கா? gift எல்லாம் ஓகே தான். ஆனா நான் வாங்கிட்டு வர சொன்ன இடத்துல வாங்கிட்டு வரல. அதனால இது எனக்கு வேண்டாம். ஏய், போங்க போங்க, போய் வேலைய பாருங்க. என்ன பாப்பா மார்க் எடுத்து வச்சிருக்க? யாரா இருக்கும்? வாங்க ராணி அக்கா, வாங்க ஆலிஸ் அக்கா, உள்ள வாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இங்க பாரு வேணி, நாங்க ஒன்னும் உன்னை நலம் விசாரிக்க வரல. உன் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். சரிக்கா, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. என்ன நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க? இரு நான் பேசுறேன். இதோ பாரு வேணி, உன் பொண்ணு நேத்து எங்க வீட்டுக்கு வந்தா. என் பையன் ஆசையா வளர்க்குற பூச்செடிய தாங்கன்னு கேட்டா. இல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பூச்செடியும் தூக்கி போட்டு உடைச்சிட்டா. பண்றதையும் பண்ணிட்டு மொழிய பாரு ஆந்த மாதிரி. அது மட்டுமா, என் பையன் ஆசையா கிளி வளர்த்துட்டு இருக்கான். அதோட கூண்ட திறந்து விட்டுட்டான். நான் ஏதோ கொஞ்ச நேரம் கதவை திறந்து வச்சு டிவி பாத்துட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டையே ரணகலம் பண்ணிட்டான். ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு ஃபன் டைம் ஆன்ட்டின்னு சொல்றான். எனக்கு வந்த கோவத்துக்கு உன் முகத்துக்காக தான் சும்மா விட்டேன். சாரிக்கா. இங்க பாரு வேணி, இப்படியே எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்தது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிக்கா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி சரி, நீயும் சொல்லிட்டு வா போலாம். போயிட்டு வர வேணி. ஐய அத சொல்லல, நீயும் திட்டிட்டு வா 2 வார்த்தை. ஷோ சாரி சாரி. ஆமா வேணி, உன் முகத்துக்காக தான் பாக்குறோம். பிள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வள. இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது, எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது போல இருக்கு. இதெல்லாம் எங்க உருப்பட போதோ. ஏண்டி இப்படி பண்ற? ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்ல. வேணி பொண்ணு இப்படி, வேணி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஏய் ஜெனி, இனி வீட்டை விட்டு வெளியே போன அப்ப உன்னை பாத்துக்கிறேன். காலிங் பெல் சவுண்டை கேட்டாலே பயமா இருக்கே. இப்ப யார் வந்திருக்கான்னு தெரியலையே. ஏய் ஜெனி, கதவை தர. போமா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நானே போறேன். ஏன்னா இந்த வீட்ல நான் தானே சின்ன புள்ள. ஏமா கதவை திறக்க இவ்வளவு நேரமா? உங்களுக்கு என்ன ஈஸியா கேக்குறீங்க? உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு காலிங் பெல் சத்தம் கேட்டாலே கதவை திறக்க பயமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, பேசாம காலிங் பெல்ல கழட்டி வச்சிடலாமான்னு பாக்குறேன். ஜோக்கா? சிரிப்பே வரல. நம்ம பொண்ணு வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வரா.
ரொம்ப அடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுனே தெரியலங்க. அவ சின்ன பொண்ணுமா, வளர்ந்தா சரியாயிடுவா. இப்படியே போச்சுன்னா பின்னாடி நீ ரொம்ப யோசிக்கிற பேணி. கூலாரு, பாத்துக்கலாம். மறுபடியும் யாரோ பெல் அடிக்கிறாங்க. நீங்க போய் கதவு தரங்க. எனக்கு டயர்டா இருக்குமா, நீ ஏன் போய் கதவு தர? நான் மட்டும் வீட்டுல சும்மாவா இருக்கேன்? நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க போய் கதவு தரங்க. நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? நானே போய் கதவு திறக்கிறேன். ஹாய் ஜென்னி. என்ன? இந்த அம்மா உனக்கு சாக்லேட் கொடுத்து விட்டுருக்காங்க. ஐ, சாக்லேட்டா? என்னடா வெறும் கவரா இருக்கு? என்ன ஜெனி, சாக்லேட் நல்லா இருக்கா? அம்மா, அதுக்குள்ள ஜென்னி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டாமா. ஹைடா, நானு எல்லாத்தையும் சாப்பிட்டேனா? என்ன ஜெனி, என்னதான் சாக்லேட் பிடிக்கும்னாலும் இப்படியா மொத்தமா சாப்பிடுறது? ஆன்ட்டி, பல்லு சொத்தையாயிடும். என்ன இதெல்லாம் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா? சரி, உங்க அம்மாவை கூப்பிடு. அம்மா. வேணி, கொஞ்சம் வெளியில அவசரமா போக வேண்டியது இருக்கு. இவளை கொஞ்சம் பாத்துக்கிறியா? முடியாதுன்னா விடவா போறீங்க? என்ன வேணி? இல்லக்கா, தாராளமா விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஜெனி, ஐடாவை கூட்டிட்டு போய் விளையாடு. மா, இவ கூட அப்போமா என்னால விளையாட முடியாது. கூட்டிட்டு போடி. ஆன்ட்டி, நான் கொஞ்ச நேரம் ஜென்னி கூட போய் விளையாடட்டா? சரிம்மா, பாத்து போய் விளையாடு. சரி வேணி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. வேணி, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இவரெல்லாம் நம்ப முடியாது. நாம தான் ஏதாவது முடிவெடுக்கணும். நாளைக்கே இதுக்கு நான் சொல்யூஷன் பண்றேன். நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ தானே கூப்பிட்டு வந்த, நீயே சொல்லு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா யாராவது சொன்னாதானே தெரியும். வணக்கம் டாக்டர், என் பேர் செல்வம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் செல்வம். ஏங்க, ப்ராப்ளத்தை சொல்லுங்க. இவருக்கு தான் ப்ராப்ளமா? இல்ல டாக்டர், ப்ராப்ளம் பாப்பாவுக்கு. சரி, நீங்க இருங்க. நர்ஸ், பாப்பாவை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. ஓகே சார். பாப்பா, நர்ஸ் ஆண்டி கூட கொஞ்சம் வெளியே இரு. சரி பாப்பா, நீ வெளியேறு, அம்மா பேசிட்டு வரேன். பாப்பா ஒரு பொருள் வேணும்னா ரொம்ப அடம் பிடிக்கிறா. நாங்களும் வேற வழி இல்லாம அதை வாங்கி கொடுக்கறோம். அதை யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறா. வீடு ஃபுல்லா டாய்ஸா இருக்கு. யார் கூடவும் சேர்ந்து விளையாடவும் மாட்டேங்கிறா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல டாக்டர். இன்னைக்கு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போற ஆளா இருக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டது எல்லாம் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால இது எல்லா பிள்ளைங்க கிட்டயும் இருக்கிற ஹேபிட் தான். அது இல்ல டாக்டர், என்னோட பொண்ணு எதிலுமே சந்தோஷம் அடைய மாட்டேங்கிறா. இந்த கேரக்டர் அவ ஃபியூச்சரை பாதிக்குமோன்னு பயமா இருக்கு டாக்டர். எப்படியாவது அவளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் டாக்டர். இது என்ன ரோபோட்டா? நினைச்ச உடனே செட்டிங்ஸை மாத்துறதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். டாக்டர், அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றதுக்கு ரெடி டாக்டர். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பொருளோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. நம்மளுடைய நாட்கள் எல்லாம் பிள்ளைங்களை பாருங்க, தங்களுடைய பொருட்களா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் மற்றவங்களோட இன்க்ளூடிங் நண்பர்களோட ஷேர் பண்ணாங்க. ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைகள் எங்கெங்க எலக்ட்ரானிக் கேசட்ஸ் கூட தான் ஷேர் பண்றாங்க. அதனால அவங்களுடைய யோசிக்கிற திறன் குறையுது. அவங்க சந்தோஷம்னு நினைக்கிற காரியம் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த பிஹேவியர்லாம். நாங்க என்ன பண்ணோம் டாக்டர்? சிம்பிள் தான். பைபிள்ல வசனம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் 20:35 பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும்
கொடுப்பதே பாக்கியம்னு. பாத்தீங்களா? பிள்ளைகளை அவங்களுக்காக வாங்குறத விட கொடுக்கறதுக்கு பழகுங்க. கொடுக்கறது தான் சந்தோஷம். பிள்ளைகளுக்கு மத்தவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுக்கு உதவி செய்யற கேரக்டரையும் கத்து கொடுங்க. எப்படி முடியும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகள் முன்னாடி நீங்க கொடுக்கறவங்களா மாறுங்க. அன்ப, நேரத்தை, சிறந்ததை கொடுங்க. நம்மள பார்த்து பிள்ளைகளும் கத்துக்குவாங்க. மாற்றம் பிள்ளைகளிடம் மாற்றம் இல்ல, நம்ம கிட்டேயும் தான். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். டாக்டர். அதாங்க வை. என்னம்மா இது, நம்ம ஏதாச்சும் டூர் போக போறோமா? இல்ல ஜெனி, இதெல்லாம் யூஸ் பண்ணாத திங்ஸ். இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. அதான் நானும் அப்பாவும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஓ, பாத்து. என்ன ஜெனி இது? அம்மா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாம இருக்க என்னோட பழைய டாய்ஸ்மா. இது கொடுத்தா இல்லாதவங்க இதையும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. வெரி குட்.